திருச்சிற்றம்பலம். அபிராமி அன்னையின் திருப்பாதங்களே சரணம் சரணம். இன்று அபிராமி அந்தாதியில் 41வது பாடலையும் அதனுடைய பொருளையும் நாம் சிந்திக்கலாம். பாடல் என்ன? புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தான் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு இருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று இந்த 41வது பாடலை தொடங்குகிறார் அபிராமி பட்டர். இப்போ நிறைய பேர் இந்த அபிராமி அந்தாதி பாடலையோ பொருளையோ கேட்கிறது மாதிரி எல்லாம் தெரியல. கேட்பவர்கள் குறைவாக இருந்தாலும் இந்த அபிராமி அந்தாதி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. கேட்கின்ற ஒரு சிலரும் கூட அதை ருசித்து ரசித்து கேட்டு மனமகிழ்வு கொள்கின்றார்கள். இன்று நாம் பார்க்க போகக்கூடிய பாடல் தான் 41வது பாடல். மிக மிக அற்புதமான பாடல். அபிராமி அந்தாதியில் எல்லா பாடல்களுமே மிகவும் அருமையான பாடல்கள் தான். அதிலும் இந்த பாடல் சிறந்த மெய் அடியார்களை நமக்கு பெற்று தருகின்ற சிறப்பான பாடலாக அமைந்திருக்கிறது. தொடங்குகிறார் எப்படி? புண்ணியம் செய்தனமே மனமே, என்ன புண்ணியம் பண்ணின நீ என்று தன் மனத்தை பார்த்து கேட்கிறார். நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க? அப்போ நீ அம்பாளை நினைக்க மாட்ட, அம்பாளை கும்பிட மாட்ட. சில நேரம் நீ அதாவது எதுவுமே நீ அம்பாளை பற்றி எதுவுமே நீ நினைக்கல. இப்போ நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க அப்படின்னு தன் மனசு அவர் வாழ்த்துகார். எப்படி? குழந்தைய மாதிரி தான். சில சமயம் குழந்தைகளை தட்டி கொடுப்பாள் தாய். சூப்பராக பண்ணியிருக்கம்மா, அற்புதங்க, அருமை கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் அது சரியாக செய்யலைன்னா அதை திட்டுறோம் இல்லையா? அது மாதிரி இங்கே மிக அருமையாட்டு தன் மனசை வாழ்த்துகிறார். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிற இந்த அம்பிகையை பார்க்கறதுக்கு, இந்த அம்பாளை வழிபாடு பண்ணுறதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணியிருக்க, எதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசை கேட்குறாரு. அடுத்த வரியில் புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி என்று தொடங்குகிறார். கடைக்கண் பார்வை, அம்மாவினுடைய கடைக்கண் பார்வை, மலர் பார்வை. அப்போ அந்த கண் என்ன கண்ணாக இருக்கும்? மலர் போன்ற கண்களாகத்தான் இருக்கும். பூங்குவளை மலர் போன்ற அற்புதமான கண்களை உடையவள் அந்த அபிராமி. அந்த அபிராமியை கூடி அவளோடு இணைந்து இருக்கிற கணவர் யாரு? மிக மிக அதிசயமான அருள் நிறைந்த அற்புத கணவர், முக்கட் முதல்வன் சிவபெருமான் ஆயிற்றே. அந்த முதல்வனோடு இணைந்து நம்முடைய அம்பிகையும் ஒரு சேர எப்போதுமே இணைந்து இருக்கிறார்கள். எப்போதுமே சுவாமியையும் அம்பாளையும் பிரித்து பார்க்க முடியாது. அதுதான் என்ன அழகா அந்த அம்பிகையின் அருள் திறத்தை சொல்கிறார் பாருங்க. வழிபடுபவர்களை எல்லாம் தன் கடைக்கண் பார்வையால் பார்த்து ரட்சித்து அருளக்கூடிய அம்பிகையே அவளுடைய தனி கருணையை மட்டும் நமக்கு தராமல் கணவனோடு சேர்ந்து இணைந்து அந்த நலனையும் அருளக்கூடிய அருள் தெய்வமாக விளங்குகின்ற அபிராமியே. அடுத்தது, நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து. என்ன காரணத்தால்? நம் காரணத்தால் என்று சொல்கிறார் இல்லையா? என்ன காரணத்தால்? என் மனமே, நீ பண்ணிய புண்ணியத்தின் காரணத்தால் நாம் இருக்கும் இடம் தேடி அவர்கள் இறைவனும் இறைவியும் நமக்கு அருள் செய்கிறார்கள். அப்போ தேவாதி தேவர்களெல்லாம் காண முடியாத அவர்கள் நம் பொருட்டு இறங்கி வருகிறார்கள் என்றால், மனமே நீ என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் என்கிறார். யாரெல்லாம் தேடினாங்களாம்? 33 தேவர்கள் தேடி இருக்காங்க, கிடைக்கல. திருமால் தேடினாரு, கிடைக்கல. பிரம்மன் தேடினாரு, கிடைக்கல. அப்படி தேடி தேடி காண முடியாத
எம்பெருமான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு? நம்மை தேடி வலிய வந்து இங்கே நிற்கிறார். அப்படின்னா என் மனமே, அதற்கு நீ என்ன புண்ணியம் செய்திருக்கிறாய் என்பதைத்தான் புண்ணியம் செய்தனை மனமே என்கிறார். இங்கே நீங்கள் எனக்காக எழுந்தருளினீர்கள். அவ்வாறு எழுந்தருளி வந்தவர்கள் என்ன கொடுத்தாங்க? வந்ததே பெருசு. அவங்க நம்மளை நோக்கி வந்ததே பெருசு. ஆனால் அதையும் மீறி கொடுப்பது வியப்பு தானே, ஆச்சரியம் தானே. அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அடியார்கள் நடு இருக்க பண்ணினார்கள். பெருமானும் பெருமாட்டியும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? நம்மளை அடியார்களின் நடு இருக்க பண்ணியிருக்கிறார். இப்போ சிவனடியார்கள் கூட்டத்தில் நடுவில் இருப்பது என்ன அவ்வளோ பெரிய லேசப்பட்ட காரியமா? அது எல்லாரும் அடியார்கள் நடுவில் இருப்பதைத்தானே விரும்புகிறாங்க. தேவர்கள் கேட்கிறார்கள், சுவாமி, இந்த தேவலோகம் ஒருவேளை எனக்கு இல்லாமல் போயிட்டுன்னா கூட என்ன இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்த்திடுங்க அப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்களாம். எதனாலன்னு சொன்னால், அடியார்கள் தான் உயர்ந்தவர்கள். நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் பாவங்களையும் நான் அடியார் கூட்டத்தில் இருந்தால் அந்த அடியார் கூட்டமே என் பாவங்களை எல்லாம் தொலைத்து விடும். இப்போ ஒரு கூட்டத்தோடு நம்ம சென்றோமானால் அந்த கூட்டம் எங்கு செல்கிறதோ அங்கு நாமும் தடையின்றி சென்று விடலாம். இப்போ ஒரு பெரிய ஒரு மகாராஜாவை பார்க்கறதுக்கோ இல்லை ஒரு ஆதீன குரு முதல்வரை பார்க்கறதுக்கோ ஒரு 1000 பேர் போகிறாங்கன்னா போகும்போது அந்த 1000ல் ஒருத்தராக நம்ம உள்ளே போயிட்டு இணைந்து கொண்டால் நம்ம யாருமே கண்டுக்க மாட்டாங்க, நீ போகாதன்னு சொல்லவும் மாட்டாங்க. கூட்டத்தோடு கூட்டமாட்டு நாமும் அவர்களுடன் சென்று விடலாம் இல்லையா? எந்த கேள்வி நம்மளை கேட்க மாட்டாங்க. இப்போ நம்ம தனியாக போனால் பல கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். நீ எதுக்கு பார்க்கணும், ஏன் பார்க்கணும், அவரை பார்க்க உனக்கு அனுமதி இருக்கா, உனக்கு என்ன தகுதி இருக்குது, எதுக்கு உள்ளே போகிற அப்படின்னு பல கேள்வி இருக்குது. ஆனால் அடியார் கூட்டமாக போனால் எப்பா விட்டுருப்பா அவங்கள விட்டுரு, இவங்கள்லாம் சிவனடியார்கள், அதாவது நம்ம கோயிலுக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்காங்க, கோயிலுக்கு உழவாரப்பணி பண்ண வந்திருக்காங்க, கோயிலை புதுப்பிக்க அதுக்கு வேண்டிய வேலைகளை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்மளையும் மதித்து அவங்க கூட சேர்த்து விட்டு விடுவார்கள். அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், உனது அடியார் கூட்டத்துக்கு என்னைக்குமே முதலிடம் உண்டு. அதனால் உனது அடியார் கூட்டத்தின் நடுவில் என்னை இருக்க பண்ணு. அந்த கடைசியில் இல்லைடா இந்த கடைசியில் அடியார் கூட்டத்தில் அந்த ஒரு ஓரமாக இல்லாமல் நடுநாயகமாக என்னை இருக்க பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுவாமி அப்படியெல்லாம் ஒரு பதவி கொடுப்பாரா? அவரே நடுநாயகமானவர் தானே. அதனால உன் அடியார்கள் நடு இருக்க பண்ணிய அந்த புண்ணியத்தை நீ பெறுவதற்கு மனமே என்ன புண்ணியம் செய்தாய் என்கிறார். நிறைவாக நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே என்று முடிக்கிறார். அதாவது அடியார் கூட்டத்தோடு நடு இருக்க பண்ணியது, நடுவில் என்னை இருத்தி வச்சது மட்டும் இல்லாமல் என்ன வான்னு நான் இருக்கும் இடத்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் செய்த புண்ணியத்திற்காக இறங்கி வந்து அருள் செய்ததும் மட்டும் இல்லாமல் என் திருவடி தாமரையையும் உன் சென்னியில் சூட்டி உனக்கு அருள் செய்கிறேன் என்கிறார் சுவாமி. என்னுடைய திருவடி தாமரையையும் உன்னுடைய தலையின் மேல் வைத்து உனக்கு வீடு பேறு அருளுகிறேன் என்கிறாராம். தன் அற்புதமான சேவடியை என் தலை மீது சூட்டி ஞானமாகிய சேவடியை நம் சிரசின் மேல் வைத்து நமக்கு அருள் செய்வதற்கே மனமே நீ எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்க, எந்த ஜென்ம புண்ணியமோ உனக்கு இப்படி ஒரு திருவடி தீட்சையை இறைவன் கொடுத்திருக்கிறார். திருவடி காணுவதே பெரும்பேறு. அந்த திருவடியை பெற்ற அடியார்கள் கூட்டத்தில் இணைவது மிக மிக பெரும்பேறு. அதையும் தாண்டி
அவர் தருகின்ற திருவடி தீட்சை அது மிக மிக உயர்வான பேர். இவ்வாறு அனைத்து பேர்களையும் நான் உன்னிடத்தில் பெற்றுக்கொள்கிறேன் என்று இந்த பாடல்ல அபிராமி பட்டர் ரொம்ப அழகா உள்ளம் முருகி பதிவு செய்திருக்கிறார் இந்த பாடலை. இந்த பாடலை பாடும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்கிறது என்றால், நல்ல அடியார்களின் நட்பு நமக்கு கிடைக்கும். இப்போ வள்ளுவர் கூட எல்லாவற்றையும் 10 குறள்களில் சொல்லிட்டார். ஆனால் நட்புங்கிற அதிகாரத்தை மாத்திரம் 10 குறளோடு அவர் முடிக்கலை. 5 அதிகாரம் 50 குறள்களில் நட்பின் பெருமையை பேசி இருக்கிறார். சாதாரண மனிதர்களின் உலகியல் நட்புக்கே நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, உண்மையாக நிஜமான அடியாரை துணைக்கோடாக பற்றி கொண்டால் நமக்கும் அந்த அடியாருடைய பாதை, அவர் போகின்ற வழியில் இடம் கிடைக்கும் இல்லையா? அதனால தான் நல்ல அடியார்கள், எத்தனை பெரிய பெரிய அடியார்கள் எல்லாம் நம்ம பின்பற்றி, பெரிய பெரிய அடியார்களையெல்லாம் பின்பற்றி மிக சாதாரணமான மனிதர்கள் கூட சிறந்த மகான்களாக மாறி இருக்கிறார்கள். அந்த திருக்கூட்டத்தில் நாமும் இணைந்து அந்த அடியார்களை பின்பற்றி நடப்பதற்கும் அவர்களுடைய சிறப்பான துணை நமக்கு கிடைப்பதற்கும் இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். அவ்வாறு பாராயணம் செய்யும்போது அபிராமி அன்னையின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இந்த 41வது பாடலை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.